ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காவ்யாஸ் கலாட்டா. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ் ஆம்லெட் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் கடலை மாவு, தேவையான அளவு ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா போதும், நமக்கு ஒரு பச்சை மிளகாவே அதிகம். அந்த பச்சை மிளகா வாயில் மாட்டிருச்சுன்னா ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா இல்லை அப்படின்னா சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், நிறைய ஊற்றினோன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கட்டியாக இருக்குது, இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெஜிடேரியன், என்னால் நான்வெஜ்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி சிம்பிளான ஐட்டம்ஸ் வச்சே நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்பலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டை மசாலாவை அதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆம்லெட் எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை என் பசங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்றவங்க இந்த மாதிரி வெஜ் ஆம்லெட் செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. அப்புறம் பெப்பர் நல்லா தூவிக்கோங்க. தூவிங்கன்னு லைட்டாக வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லை தயிர் சாதம், ரச சாதத்துக்கெலாம் ஆம்லெட்டு வச்சு சைடிஷ்ஷாக கொடுக்கலாம். இது எப்படி வேணால் கொடுக்கலாம். இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம், தட்டில் வச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தட்டில் போட்டோம். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். சூடாக இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு